ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் இரவு கொழும்பை சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. குதிரைப்படையை முன்னிலையாக கொண்டு சுதந்திர சதுக்க வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து கௌரவ வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு மோடிக்கு வரவேற்பளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மோடியும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவும் இன்று பல முக்கிய இந்திய இலங்கை கூட்டு திட்டங்களை மெய்நிகர் வழியில் ஆரம்பித்து வைத்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு உரையாற்றிய நரேந்திர மோடி திருவள்ளுவரின் குரல் ஒன்றை உதாரணம் காட்டி இலங்கை மக்களுக்கு உரையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததை அடுத்து இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாதுகாப்பு, மின் கட்டமைப்பு இணைப்புகள், திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு போன்ற துறைகளை உள்ளடக்கி 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள எரிசக்தி மையத்துடன் தொடர்புடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை உள்ளடக்கிய முத்தரப்பு ஒப்பந்தமாகும். இதேவேளை இலங்கைக்கான பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய பிரதமர் அனுராதபுரத்தில் உள்ள புனித ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட உள்ளார்.